பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாய் இந்த புதன்கிழமை மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து நம்முடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க கர்த்தர் நமக்கு இந்த நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் இந்த வேத பகுதியை ஆசீர்வதித்து தரும்படியா நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திலும் உடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க உண்மை பாட புகழ நீர் கொடுத்த நேரத்திற்காக நன்றி சொல்லி இதோ ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இன்னும் சுவாசத்திலும் அன்பிலும் தைரியத்திலும் பலனடைய எல்லா பலவீனங்களற எல்லா ஆண்டவரே அவிசுவாசங்களை முற்றிலும் பலத்தையும் சுகத்தையும் தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம ஒரு பாடல் பாடி இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். ஒரு பாடல் பாடும். பாட்டு புத்தகத்துல 774வது பாடல். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு அன்பினாலே அலங்கரியும், அன்பினாலே அலங்கரியும். ஆவியானே தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மிக்க வைக்கும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் வீரரே, துதிக்க துணையாளரே, தந்திரங்களே சக தந்திரங்கள் அது தெரிய வாருமை. ஆவி எங்கள் அன்பினாலே அலங்கரி. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் ஏதுவான எங்கள் சரீரங்கள் உயர்த்தர செய்தவரே, செயல்களை சாதனைக்க வாருமையா. சரீரங்களும் செயல்களை சாதனைக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்கள் அலங்கரி. அன்பினாலே அலங்கரி. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. உதவியும் பெரும் ஜெபித்திட வாருமையா. பெருமூற்றோடு ஜெபித்திட வாருமையா.
ஆட்கொண்டு அன்பினால் இன்று அலங்கரியும் எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை காக்கொண்டு நடத்துவே மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூப வருகைக்காக என்னாலும் தீங்கத்தையும் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும் ஆட்கொண்டு எங்களை அண்ணலாக்கும் ஆட்கொண்டு எங்கள் அண்ணலாக்கும் அன்பினாலும் அலங்கரியும் அன்பினாலும் அலங்கரியும் ஆக்கும் எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை நடத்தி கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இந்த நேரத்திலே வேதத்திலிருந்து 2 வேத வார்த்தைகளை வாசிக்கலாம். சங்கீதம் 127:5 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 127:5 குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். தொடர்ந்து 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். வாசித்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, எவ்வளமாக இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாங்கள் ஆண்டவரே ஒரு நாள் நல்ல பலனுடன் இருக்கிறோம். காலையிலே நல்ல பலனோடு எழுந்திருக்கிறோம். மதிய நேரத்திலே அந்த பலன் சிறிது சிறிதாக குறைந்து மாலை வேளையில் அந்த பலன் முழுவதுமாக சோர்ந்து போகிற இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே ஒரு புல்லை போல ஒரு பூவை போல ஆண்டவரே எங்களுடைய ஆயுசு நாட்களும் ஆண்டவரே ஒவ்வொரு வருஷமாக எங்களுடைய சரீரத்திலே பலவீனம் ஆகிக்கும். ஆனாலும் ஆண்டவரே நீ சொன்னிருப்பா, வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் அம்பு கொப்பாயிருக்கு. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கையிலே அம்புகளாக இருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை ஒரு விஷயம் கூட வணைந்து அந்த பாத்திரத்தை ஆண்டவரே நீர் எங்களை உருவாக்கினீர். எங்களை ஆண்டவரே பலத்தினாலும் சுகத்தினாலும் இடைகட்டுகிற தேவனாயிரு. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்களோடு ஒரே ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து வச்சோம். இன்றைக்கு ஒரு விசேஷமான செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். அது என்ன என்றால், நம்முடைய சரீரமானது ஒவ்வொரு நாளும் அது பலவீனப்பட்டும் பலனடைந்து இப்படி மாறி மாறி ஆகிக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் அங்கே ஆண்டவர் கூட பவுலிடத்திலே சொல்லும் பொழுது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அங்கே சொல்லுது. ஆமென். பாருங்க, நம்முடைய சரீரமானது இந்த சரீரம் ஒரு ஸ்திரீயானவள் ஒரு பலவீன பாண்டம் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்திரீகள் மட்டுமல்ல, வயதாக நாமும் பலவீனம் உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அங்கே வாழ வயதின் குமாரர் பலவான்களுடைய கையில் உள்ள அம்புகளுக்கு இருக்கு. அப்படியானால் நாம்
நம்முடைய வாலிப வயதிலே நல்ல ஒரு திடனுள்ளவர்களாய் பலனுள்ளவர்களாக காணப்படுவோம். ஆனால் தொடர்ந்து வருகிற காரியங்களானது நம்மை சிறிது சிறிதாக பலவீனப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. நம்முடைய தோற்றமும் மாறிவிடுகிறது. நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் சிறிது சிறிதாக அது மாறிக்கொண்டு அது முடிவிலே ஒரு சிறு பிள்ளையை போல அங்கே மாறி போகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அது எப்படி என்று நாம் அங்கே பார்க்கிற பொழுது, எப்படி நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் மற்றவர்களிடத்திலே அது எப்படி ஆகிலும் சாக்கு போக்குகளை சொல்லியோ அல்லது வயதானாலும் ஆகவில்லை என்று சொல்லி அங்கே இன்றைக்கும் கூட ஒரு சிலர் அங்கே தலைகளிலே தங்களுடைய முடி வெள்ளையாகதை கருப்பாக மறைத்து இன்னும் தங்களை அங்கே அதிகமாக ஒரு வாலிபரை போல அங்கே மாற்றிக்கொள்வதை பார்க்கலாம். ஆனால் அது எதுவும் நிரந்தரம் இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பலனானது, அந்த பலன் அது எவ்வளவாக அது நம்முடைய சரீரங்களிலே அது சிறு வயதிலே எவ்விதமாக நாம் காணப்பட்டோமோ, அந்த சிறு வயதிலே நம்மை குறித்து அங்கே இளம் வயதிலே நாம் நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டு, எனக்கு இப்படி பலன் இருந்தது, நான் அங்கு சென்றேன், இங்கு சென்றேன், அதை செய்தேன், இதை செய்தேன் என்று சொல்லி நாம் அங்கே மேன்மை பாராட்டி கொண்டு அல்லது நம்முடைய சரீரத்தை குறித்து நம்மை பற்றி மற்றவர்களிடத்திலே அங்கே பெருமை பேசிக் கொள்ளுகிறதை நம்ம இன்றைக்கும் அநேகரிடத்திலே அதை காண முடிகிறது. ஆனால் சிலருடைய சரீரங்களிலே நாம் பார்க்கிற பொழுது, அது வாலிபரானாலும் சரி, வயதானாலும் சரி, சிறு பிள்ளையானாலும் சரி, பலவீனங்கள் அங்கே காணப்படுகிறதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய பலவீனங்களை நாம் சாக்கு போக்கு சொல்வதை விட்டு எந்த ஒரு காரியமானாலும் அதை நாம் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது, அதைத்தான் அங்கே வேதத்திலே வாசிக்கிற பொழுது யோவேல் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம். யோவேல் 3:10 நாம் ஒரு நிமிடம் எடுத்து வாசிக்கலாம். எடுத்து ஒரு சீக்கிரம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாட்களை ஈட்டிகளாகவும் படியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பாருங்கள், உங்கள் மண்வெட்டிகளை பட்டயமாக என்ன செய்ய வேண்டுமாமா? ஒரு மண்வெட்டியானது அது எப்படி நிலத்திற்கு பயன்படுத்த வேண்டுமானால் அதை தீட்ட வேண்டும். அந்த மண்வெட்டி தீட்டப்படாமல் இருந்தால் அது சரியாக அந்த நிலத்தை பண்படுத்த அது முடியாதபடி, அது ஒன்றுக்கும் பயனில்லாதபடி அதை தூக்கி எறிந்து விடுவார்கள், அந்த மண்வெட்டி உபயோகம் இல்லை என்று சொல்லி. ஆனால் அதை ஒரு பட்டயத்தை போல தீட்டும் பொழுது, எப்படி பட்டயமானது அங்கே தீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது சரியானபடி வெட்டும். ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டால் அந்த கத்தியானது அது இருபுறமும் அது சரியானபடி நறுக்குவதற்காக பயன்படுத்துவதை நம்ம அநேக கத்திகளிலே பார்க்கிறோம். அதுபோல அங்கே போருக்கு செல்கிறவர்களும் அந்த பட்டயத்தை சரியான முறைப்படி அதை வைத்து கொண்டு அதை பட்டயத்தை தீட்டி, அது எந்த ஒரு மனிதன் அது எவ்வளவு பெரிய பலசாலி ஆனாலும் சரி, அவனை வெட்டும் பொழுது அந்த சரீரமானது அது அங்கே 2 துண்டாகவோ அல்லது எப்படி அவன் தன்னுடைய பலத்தை கொண்டு வெட்டுகிறானோ அந்த அளவுக்கு அது அங்கே ஒரு மனிதன் மேலோ அல்லது ஒரு மிருகத்தின் மேலோ அல்லது ஒரு மரத்திலோ இப்படி அது வெட்டப்படும் பொழுது அது சரியானபடி அது வெட்டுவதற்காக அதை ஆயத்தப்படுத்துகிறது. போல
நம்முடைய ஜீவியமும் ஒவ்வொரு முறையும் அது பட்டை தீட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. அது எப்படி பட்டை தீட்டப்பட வேண்டும் என்றால், வேதத்தினோடு கூட நாம் சார்ந்து, வேதத்தின் மூலமாக நாம் அதை பட்டை தீட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் நம்முடைய சுய முயற்சியின் மூலமாக செய்யும் பொழுது அது அநேக நேரங்களிலே தவறி விடுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்கள், பலவீனமானவர்களும் புறக்கணிக்கப்பட்டவர்களும் இன்றைக்கு அவர்கள் சரியானபடி மற்றவர்களாலே கவனிக்கப்படாமல் அங்கே அந்த அன்பிற்காக அல்லது அந்த சுகத்திற்காக ஏங்கி தவிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அதை நம்ம அங்கே வாசிக்கிறப்ப வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்கலாம். வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. நம்ம எடுத்தவர்கள் அதை சீக்கிரம் வாசிப்போம். பாருங்க, நான் என்ன செய்கிறேன்? தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து அவரை பிசாசுகளை துரத்தும்படியாகவும், பிசாசுகளுக்கு அவர் கட்டளையிடும் பொழுது அந்த பிசாசானது மனிதனுடைய சரீரத்தை விட்டும், அது மட்டுமல்ல அவர் பரிசுத்தன் என்று சொல்லி அவரை கண்டு அங்கே பயந்து ஓடுகிறதையும், எதிர்த்து பேச முடியாமல் அவைகள் அங்கே தங்களை அதிகமாய் துன்புறுத்த வேண்டாம் என்று அவரிடத்தில் கேட்பதையும் நம்ம வேதத்திலே பார்க்க முடியும். ஏனென்றால் அவர் தேவனுடைய சரீரமாக இருக்கிறார், தேவனுடைய விரலாக அவர் அங்கே இருக்கிறார். எப்படி அன்றைக்கு அங்கே தானியேலுடைய நாட்களிலே ஒரு விரலானது சுவற்றிலே மினே மினே தெக்கே உப்பாசியா என்று சொல்ல எழுதப்பட்டதோ, இது உன்னுடைய நாட்கள் முடிந்து விட்டது என்று சொல்லி அந்த பெல்தேஷரை குறித்து சொல்லப்பட்டதோ, அதை போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தி அங்கே ஒரு பாவமுள்ள ஒரு ஸ்திரியை கொண்டு வருகிற பொழுது அவர் கடற்கரை மணலிலே அந்த விரலை கொண்டு அவர் எழுதி கொண்டிருந்தார். அதைத்தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவிசுவாசிகளையும் அக்கிரமக்காரர்களையும் பாவிகளுடைய பெயர்களை அவர் புழுதியிலே எழுதினார் என்று. அப்ப தேவனுடைய பிள்ளைகள், நீங்க உண்மையாகவே தேவனிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு தேவனிடத்திலே கிருபையும் இரக்கத்தையும் பெறும் பொழுது அங்கே நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. ஆனால் யார் தன்னை ஆயத்தப்படுத்தாமல் அங்கே தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு தன்னை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய பெயர்கள் புழுதியிலே எழுதப்படுகிறது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ஆயுதம் தரித்த பலவான் என்ன செய்கிறானாமா? தன் அரண்மனையை காக்கிறான். அப்போ ஒரு தேவ மனுஷனை தேவன் இந்த பூமியிலே தெரிந்திருக்கிற பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம வீடு ஒரு அரண்மனையாக இருக்கிறது. அது எவ்வளவு ஆழ்ந்தாலும், அது வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய வீடு நமக்கு ஒரு அரண்மனை தான். அங்கே நம்ம தங்கி இருக்கிற அந்த அரண்மனையை நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? ஆயுதம் தரித்த ஒரு பலவானை போல நம்முடைய வீட்டை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு கால் திருடன் நம்முடைய வீட்டை வந்து கொள்ளையிடும் பொழுது நம்ம அவனுக்கு பயந்து, அல்லது அவன் திருடி போகும் வரைக்கும் நம்ம எதுவும் சொல்லாமல் இருக்கும் பொழுது அது நம்மை பலவீனப்படுத்துகிறதாக, அல்லது நம்முடைய இயலாமை என்று கூட அதை நம்ம சொல்ல முடியும். ஆகவேதான் பாருங்கள், அங்கே 22ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்பானையாகில் அவன் சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்துக் கொண்டு, பாருங்க, அவன் என்ன செய்வானாமா? அவனை விட பலவான்கள். திருடன் தான் நீங்க பாத்தீங்கன்னா அவன் தந்திரமாக வருவான். திருட வரும் பொழுது அவன் ஒரு துப்பாக்கி எடுத்துக்கொண்டோ அல்லது ஒரு
கத்தியை எடுத்துக்கொண்டோ அங்கே கொலை செய்வது போல மிரட்டி அவன் பிடுங்குவதும், அல்லது அவன் எப்படி அவன் வந்து கைகளை கால்களை பலவந்தப்படுத்தி கட்டி வைத்து கொண்டு திருடுகிறதை நம்ம அநேக இடங்களிலே நம்ம பார்க்கிறோம். அவன் முதலாவது என்ன செய்வானாமா, அவன் அதிக பலவான் என்று காட்டும்படியாக மற்றவர்களை கைகளை கால்களை கட்டி போடுகிறான். அதை நம்ம சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, சிம்சோன் ஒரு அருமையான தேவ மனுஷன், ஒரு பலசாலியாக இருந்தான். தேவனுடைய வல்லமை எப்பொழுதெல்லாம் அங்கே சிம்சோன் மேல் இறங்குகிறதோ, நம் சிம்சோனுடைய புத்தகத்திலே, நியாயாதிபதி புத்தகத்திலே வாசிக்கிற பொழுது, அவன் ஒரு கழுதையினுடைய தாடை, பாருங்க, நம்ம மனுஷர்களுக்கு தாடை எப்படி முகத்தில் இருக்கிறதோ அதே போல கழுதையினுடைய அந்த நீளமான தாடையை எடுத்து அவன் 1000 பேரை கொன்று போட்டான் என்று சொல்லப்பட்டது. நீங்க அந்த ஒரு கழுதையினுடைய அந்த எலும்பை எடுத்து நீங்கள் ஒரு மனிதனுடைய முகத்திலோ அல்லது கையிலோ அடித்தால் அது 2 துண்டாக உடைந்து விடும். ஏனென்றால் ஒரு தாடை அது எப்பொழுது விழுந்தது, எத்தனை நாள் ஆனது, அது என்ன நிலையில் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த இடத்திலே கிடைத்த அந்த கழுதையின் தாடையிலே தேவனுடைய வல்லமை இறங்கினதால் அதற்கு பெலன் வந்து, இந்த பெலனாலே அவன் 1000 பேரை கொன்று போட்டான் என்று அங்கே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதான் தேவனுடைய வல்லமை. இப்ப தேவன் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற பொழுது, அதுதான் அங்கே வாழ வயதின் குமாரர்கள் பலவான்களின் அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் அது நம்மை பலப்படுத்துகிறதாக, நம்மை வாலிபர்கள் எப்படி பலனோடு இருக்கிறார்களோ அது தேவன் நமக்குள்ளாக இருக்கிற பொழுது அந்த பலன் நமக்கு வருகிறது. தேவன் எப்படி இன்றைக்கும் அவர் தேவனாக இருக்கிறாரோ, அவரிடத்திலே வல்லமை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அவருடைய ஒரு வார்த்தை போதும் இந்த பூமியை அசைத்து போடும். இந்த காற்றையும் கடலையும் இங்குள்ள எல்லாவற்றையும் அவருடைய வாயின் வார்த்தைகள், அவருடைய குமுறல்கள் இதை முற்றிலுமாய் அழித்து போடும். அதனால் கர்த்தரின் சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணுமாம். பாருங்க, கர்த்தருடைய சத்தம் ஒரு வனாந்திரத்தை அதிர பண்ணும், பெண்மான்கள் ஈடுபடி செய்யும் என்று வேதம். அவ்வளவு வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய வல்லமை. அந்த வல்லமையை தேவன் நமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் ஒரு மண்வெட்டியை போல பயன்படுத்தாதபடி இருக்காதபடி நாம் பட்டயம் தீட்ட வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவ கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை எப்படி, இந்த பட்டயத்திலே அநேக விதங்கள் இருக்கிறது, மண்வெட்டி இருக்கிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அருவாள் என்றும் ஈட்டி என்றும், இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆயுதங்களாக இருக்கிறது. இந்த ஆயுதங்களை கொண்டுதான் ஒவ்வொரு காரியத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறார். அதே போல தேவன் நம்மையும் ஒவ்வொரு காரியத்திற்கு பயன்படுத்தும் பொழுது அந்த ஒரு அறிவாளோ அல்லது அந்த ஈட்டியோ அது அதனுடைய முனை சரியாக இல்லை என்றால் அது ஒரு பிரயோஜனம் இல்லை, அதை தூக்கி வீசி விடுவார். அந்த ஈட்டியினுடைய முனை நன்றாக கூர்மையாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அதை பயன்படுத்துவார்கள். அதே போல தேவனுடைய பிள்ளைகளையாக நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்மிடத்துல எல்லா பலனும் இல்லை, அல்லது நம்மிடத்துல எல்லா வல்லமையும் கிடையாது. தேவன் நமக்கு எப்பொழுது அவருடைய ஆவியை கொடுக்கிறார், அதைத்தான் அங்கே உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு. அப்ப தேவனுடைய ஆவியானவர் தேவ ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, அதைத்தான் அப்போஸ்தலர்களை நாம் வாசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்களாமா, பலன் அடைந்து யூதேயாவிலும் சமரியாவிலும் எல்லா இடங்களிலேயும் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக வரும் பொழுது மட்டுமே நாம் முழுவதும் பலனடைய முடியும். அதற்கு மிக அவசியமாக உள்ளது நம்முடைய சுய முயற்சியிலே நாம் என்ன செய்கிறோம், அதை முழுவதுமாக அது நம்மை தோல்வியிலே கொண்டு போய் முடிந்துவிடும். அது நம்மை மரணத்திற்குள்ளாக்க
வழிநடத்தும் என்று நாம் அறிந்தவர்களாக, அதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு பட்டயம் தீட்டப்படவில்லை என்றால் அது பயன்படாமல் இருக்குமோ, அதே போல் நாம் தேவனால் உபயோகப்படுத்தாமல் இருக்கிற பொழுது, தேவனுடைய வல்லமை நாம் உபயோகப்படுத்தாமல் இருந்தால் அது நம்மை ஒன்றுமற்றதாக்க வெறுமையான பாத்திரமாக ஆகிவிடும். தேவனுடைய வல்லமை நமக்கு வர வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது மட்டுமே தேவ வல்லமை கிடைக்கும். நம்முடைய மேட்டுமையான சிந்தையோ, நம்முடைய வீணான எண்ணங்களோ, அல்லது இப்படி அப்படி என்று நம்மை சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கும் பொழுதோ தேவன் நிச்சயமாய் நம்மிடத்திலே வரமாட்டார். தேவனுடைய வல்லமை அது கிரியை செய்யாது. ஏனென்றால் அப்படி கிரியை செய்யுமானால் அந்த மனிதன் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வான். அதனால்தான் இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த போராட்டம் நடக்கிறது, ஏன் என் குடும்பத்திலே இந்த பிரச்சனையாகிறது, நான் ஜெபித்தாலே வரவில்லை, நான் கேட்டாலே அது நடப்பதில்லை என்று புலம்பிக் கொண்டே இருப்பார். ஏனென்றால் அவர்கள் கேட்டவுடன் கொடுத்தால் அங்கே அவர்களுக்குள்ளாக அந்த மேட்டிமை, அவர்களுக்குள்ளாக அந்த பெருமையின் ஆவி வருவதை நம்ம ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறோம். ஆகவேதான் அங்கே எப்படி சவுல் ராஜா அவன் முதலாவது அவனை தெரிந்தெடுக்கிற பொழுது, நான் பென்யமீனிலே சிறிய கோத்திரம், என்னுடைய தகப்பன் வீடு, நாங்கள் ஒன்றுமே இல்லை, நாங்கள் வெறும் ஒரு சிறுமையானவர்கள் என்று தன்னை அவன் முழுவதுமாக தாழ்த்துகிறான். ஆனால் அவனை அபிஷேகம் செய்து அவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று அறிந்த உடனே அவன் தன்னை அடுத்த சில வருடங்களுக்குள்ளாக அங்கே தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதும், அங்கே தன்னை அபிஷேகம் செய்த அந்த தேவ மனுஷன் வர காத்திருக்க சொல்லும் பொழுது, தான் வருகிறேன், வந்து அங்கே போஜன அங்கே பலிகளை செலுத்தி நம் போஜனம் புசிக்கலாம் என்று சொல்லும் பொழுது அவன் காத்திருக்காமல் அந்த ஆசாரிய ஊழியத்தை அவன் எடுத்து செய்கிறதுனாலே அவனுடைய ராஜ்ய பாரியம் அவனை விட்டு போனோம். பாருங்கள், அங்கே அவனுக்குள்ளாக அந்த மேட்டுமையான சிந்தை அங்கே வருகிறதை பார்க்கிறோம். ஒரு தேவ மனுஷன் காத்திரு என்று சொல்லும் பொழுது காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஊழியக்காரர்கள் சொல்லுவதை மதிப்பதே இல்லை. அங்கே இல்லை, எங்களுக்கு அவசரமாக இருக்கிறது, எங்களுக்கு இப்ப வேண்டும், அப்ப வேண்டும், உடனேயே வேண்டும், இது இப்பவே நடக்க வேண்டும் என்று தங்களுடைய சொந்த காரியத்திற்கு, சொந்த தேவைகளுக்கு, தங்கள் விரும்பும்படி அது நடக்க வேண்டும், தாங்கள் நினைப்பதை போல அதை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவசர கதியிலே செய்வதனாலே அதனுடைய முடிவு அது நிலையற்றதாக, அதன் மூலமாய் வருகிற அநேக உபத்திரவங்களினாலே அவர்கள் சிறுமைப்பட்டவர்களாக ஆகிவிடுகிறதை நாம் அநேக குடும்பங்களிலே பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பாக அவர்கள் பரியாசம் செய்யப்படுகிறோம். அவருடைய ஜீவியத்திலே பார்க்கிற பொழுது அந்த தேவனுடைய கிருபையோ, அங்கே தேவனிடத்திலிருந்து வரவேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய முயற்சியினாலே மேன்மைப்படுத்தி கொண்டு தங்களுக்கு பெருமைக்காக, தங்களுடைய சுய லாபத்திற்காக செய்வதனாலே அது முடிவிலே அது ஒன்றுமில்லாமல், ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போவதை நாம் அநேக காரியங்களிலே நாம் தேவனிடத்திலே வரும் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றையும் நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அந்த மூன்றையும் இன்றைக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அங்கே தேவனை தன்னுடைய ஆத்துமாவிலே நினைப்பார்கள். ஆனால் அவர்களுடைய சரீரமோ அல்லது அவர்களுக்குள்ளாக தேவ ஆவியோ இல்லாதனாலே, அந்த சரீரமானது ஒரு பரிசுத்தம் இல்லாததினாலே தேவனிடத்திலே நன்மைகளை பெறாமல் இருப்பதை நம்ம கவனிக்க முடியும். இல்லை, என்னுடைய இருதயத்திலே நான் தேவனை நினைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் எப்பொழுதும் தேவனுக்கு பயப்படுகிறேன், நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறேன் என்று அந்த ஆத்துமா சொல்லும். ஆனால் அவனுடைய சிந்தனைகள், அவருடைய வழிகள், அவருடைய யோசனைகள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. அதே போல ஒரு சிலருடைய சரீரங்களிலே அந்த பரிசுத்தத்தை பாதுகாக்காதபடி, அந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தி கொண்டு, சரீரத்தை உலக இச்சைகளுக்காக, மாம்ச இச்சைகளுக்காக, கண்களின் இச்சைகளுக்காக அதை அவர்கள் அங்கே விற்று போடுவதனால, எப்படி அங்கே ஏசா அந்த ஒருவேளை பசிக்காக தன்னுடைய
சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டானோ, அது எவ்வளவு மகத்துவமானது, எவ்வளவு மேன்மையானது என்று அவன் அதை குறித்தான அந்த சிந்தையே அவனுக்கு இல்லை. அவனுக்கு அந்த நேரத்திலே பசி. அதை போல இன்றைக்கு அநேகர் உலகத்திலே ஒரு அவசர தேவைக்காக அங்கே மற்றவரிடத்திலே போய் தன்னுக்கு வருகிற நன்மைகளை விற்று போடுகிறது. தேவ சமூகத்திலே காத்திருக்காமல், தேவனுக்காக உண்மையாக இருக்காமல், அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டபடி ஒரு விசுவாசியானவனுக்குரிய அந்த தகுதியும், தேவனுடைய ஆவியை பெற வேண்டுமானால் இந்த சரீரமானது அது தேவனாலே ஆள வேண்டும். தேவன் நமக்குள்ளாக வருவதற்கு தேவன் எப்படி பரிசுத்தராய் இருப்பது போல அதை போல இந்த சரீரமும் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது மட்டுமே தேவன் நமக்குள்ளே வாசம் செய்ய முடியும். வெறுமன தேவன் நம்மிடத்திலே வாசம் செய்ய அவர் விரும்புவதில்லை. அப்ப அவர் வர வேண்டுமானால் அங்கே நம்முடைய சிந்தையானது அது மாம்ச சிந்தையாயிருந்தால் அது மரணத்தை கொண்டு போய்விடும், தேவனை விட்டு பிரித்து விடும். அது ஆவிக்குரிய சிந்தையாக இருக்கும் பொழுது மட்டுமே, தேவனுக்குரிய சிந்தையாக இருக்கும் பொழுது மட்டுமே தேவன் வரும். ஆகவே நம்முடைய மாம்சமும் நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்துமா மூன்றும் அங்கே முழுவதுமாக தேவன் கிரியை செய்ய தேவனை அனுமதிக்கிறதாக, அல்லது நாம் தேவன் பேரிலே சார்ந்திருக்கிறோம் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் தேவன் மேல் மட்டுமே நாம் சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய திறமையோ அல்லது மற்ற மனிதர்களுடைய திறமையை நாம் எதிர்பார்ப்போம், அல்லது அவரை எனக்கு ஒரு பெரிய உதவி செய்வார், அவரிடத்தில் நான் செல்லும் பொழுது அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், அவரை நான் முழுவதுமாக நம்புகிறேன், அவர் என்ன சொன்னாலும் அது சரியாக இருக்கும், அவர் செய்வது சொல்வது சரி என்று அந்த மற்ற மனிதனிடத்திலே சாரும் பொழுது அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கு. ஏனென்றால் தேவன் இந்த மனிதனை பூமியிலே படைத்த பொழுது அந்த மனிதன் தன்னை சார்ந்து இருக்க விரும்பினார். எப்படி ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளை தனக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும், தனக்கு தன்னை அந்த தாய் தகப்பன் ஸ்தானத்திலே கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை அங்கே தன்னோடு கூட ஐக்கியப்படும்படியாக தன்னை விட்டு அவன் பிரிந்து போய் அங்கே தனிமைப்படுத்தி கொண்டோ அல்லது இந்த உலக காரியத்திலே தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டு அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு கெட்ட பெயரோ, அல்லது அவன் அங்கே உலக மனுஷனிடத்திலே சண்டை சச்சரவுகளை செய்து ஒரு திருடனாக அல்லது ஒரு கொலைகாரனாக அல்லது ஒரு குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது அந்த தாய் தகப்பனுக்கு இருக்கிற அந்த மனவேதனையானது அது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அதனாலதான் பாருங்க, நம்ம எப்படி நம்முடைய பிள்ளைகளை அங்கே நல்ல விதமாக வளர்த்த வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு அங்கே எப்படிப்பட்ட காரியத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு தாய் தகப்பன் அறிந்திருக்கிறார். எந்த ஒரு தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளை ஒரு திருடனாக வர வேண்டும், ஒரு கொலைகாரனாக வேண்டும், ஒரு வேசியாக வேண்டும், ஒரு விபச்சாரியாக வேண்டும் என்று நினைப்பதில்லை. அப்படி நினைக்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளே அல்ல. அதனால்தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த வித்தியாசத்தை நாம் கவனிக்க முடியும். நான் கர்த்தர், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களை அழைத்த ஒரு உண்மையுள்ளவர். அப்ப அவர் உண்மையாய் இருப்பது போல நாமும் உண்மையாய் இருக்க வேண்டும். அப்ப அவர் எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறாரோ அதை போல நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்ப தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்கும் பொழுது மட்டுமே தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய சுய முயற்சியினாலோ சுய சிந்தையிலோ சுய வழியிலே செல்லும் பொழுது நாம் நிச்சயமாக எந்த ஒரு நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது என்று நாம் தெளிவாக நம்முடைய இருதயத்தில் அதை பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு நாள் பதிவு செய்து நாளை காலை எழுந்து மறந்து விடுகிற இந்த மறதியான ஒரு அவிசுவாசியை போல நாம் ஜீவிக்கிற பொழுது அது தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி பிசாசனுடைய தந்திரமாக இருக்கிறது. ஏனென்றால் பிசாசானவன் என்ன செய்கிறானாமா, அவன் திருடவும் கொல்லவும் வருகிறான் என்று சொல்லு. அதனாலதான் அங்கே அவன் அதிக பலவானாக தன்னை காட்டிக் கொள்கிறான். 22ஆம் வசனத்தை இன்னொரு முறை கூட நீங்க வாசிக்கலாம், வாசிங்க. சகல ஆயுத வர்க்கத்தையும் பறியுடுத்துக் கொண்டு
கொள்ளை பொருளை பங்கிடுவான். பாருங்க, அவன் என்ன செய்து விடுவான்? உங்களிடத்தில் இருந்து உங்கள் பிள்ளைகளை, உங்களிடத்தில் இருந்து தேவனுக்கு இடத்திலிருந்து வருகிற எல்லா நன்மைகளை அவன் எடுத்துக்கொண்டு போய் விடுவான். அதனாலதான் இன்றைக்கு உலக ஜனங்களை நீங்க பார்க்கிறப்போ அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக, பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக, அங்கே நல்ல ஒரு ஜீவியன் ஜீவிப்பதை போல வெளித்தோற்றத்திலே காணப்படும். அவர்கள் நம்மை காட்டிலும் பலத்தவர்களாக, அங்கே ஒரு நல்ல ஐக்கியத்திலே இருக்கிறவர்களாக, நல்ல ஒரு குடும்ப உறவிலே, மற்ற காரியங்களிலே அங்கே ஒன்று கூடுவதை போல இன்றைக்கு காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக தேவன் ஐக்கியத்தை விரும்புகிறார். அதனாலதான் இதோ சகோதரர்களை ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பமுமானது. நம்ம ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும். அங்கே இயேசு சொல்லும் பொழுது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நாங்கள் ஐக்கியமாக இருப்பது, நாங்கள் ஒன்றாயிருப்பது போல நீங்களும் ஒன்றாயிருங்கள். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களிலே தாய் தகப்பன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பமாக ஒன்றாயிருக்கிறார்கள். ஒரே சபைக்கு செல்கிறார்களா என்று பார்த்தால் அந்த காரியம் இல்லை. தாய் ஒரு சபையிலே, தகப்பன் ஒரு சபையிலே, பிள்ளைகள் சபைக்கு செல்லாமலும், அல்லது தாயோ தகப்பனோ சபை குறித்து அக்கறை இல்லாதபடி, இப்படி அங்கே பிசாசானவனுடைய தந்திரத்தினாலே குறைகளை சொல்லிக்கொண்டு, குற்றங்களை சொல்லிக்கொண்டு, தேவன் கொடுத்த அந்த பலத்தை மறந்து அவன் வாயின் வார்த்தைகள் மூலமாய் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பாருங்க, அந்த ஆயுதம் தரித்த பலவான் என்ன செய்கிறானாமா? அரண்மனையை காக்கிறார். அப்ப நீங்க உங்க வீட்டை நீங்க காக்க வேண்டும், உங்க குடும்பத்தை நீங்க ஒரு மனதோடு கட்டி காக்க வேண்டும். அதுதான் பலவானுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இல்லை, என்னுடைய பிள்ளை என்னுடைய வாய் வார்த்தையை கேட்பதில்லை, நான் சொன்னால் கீழ்ப்படிவதில்லை, என் கணவன் அப்படி நடக்கிறார், என் பிள்ளைகள் எப்படி நடக்கிறார் என்றால், அங்கே அந்த குடும்பத்தை அதை வழிநடத்த தேவ சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அங்கே தேவ சமூகத்திலே தங்களை முழுவதுமாக தாழ்த்த, ஒருவருக்காய் ஒருவர் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படி ஜெபிக்கிற பொழுது மட்டும்தான் அந்த ஐக்கியமானது ஏற்படும், அந்த ஒருமனது ஏற்படும். அங்கே ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க முடியும். அங்கே தேவனுக்குரிய காரியத்தை நம்முடைய ஜீவியமானது வெளிப்படுத்த முடியவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், ஆதியாகம புத்தகத்திலே அங்கே யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபான் இடத்திலே செல்லும் பொழுது, அங்கே அந்த ஆடுகள் குட்டி போடுகிற பொழுது பலனுள்ளவைகள் பலன் இல்லாதவைகளாக அது குட்டிகள் போடுமாம். ஏன் யாக்கோபை அவன் ஒரு தந்திரசாலி என்று சொல்லுகிறார்கள் என்றால், அவனுக்கு தெரியும் எது நல்லது என்று சொல்லி அவன் அதை எடுத்து வைக்கிறான். அதைத்தான் அங்கே தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவிடத்திலே அவன் அதை அந்த புத்திரஸ்வீகாரத்தினுடைய நன்மையை அங்கே யாக்கோபு அறிந்திருக்கிறான். அதனாலதான் அங்கே ஏசாவுக்கு பசி ஏற்பட்ட பொழுது இவர் ஏசாவை போல வேஷம் போட்டு கொண்டு வந்து தகப்பனை ஏமாற்றி தகப்பனிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதத்தை இவர் எடுத்துக்கொண்டார். அப்போ ஒரு மனிதன் அங்கே ஞானத்தோடு புத்தியோடு நடக்க, அங்கே தேவன் அந்த மனிதனுக்குள்ளாக இருந்து அதை கிருபைகளை கொடுக்கிறார். ஏன் அப்படி நடக்கிறது என்று பார்க்கிற பொழுது, ஏசாவை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுது, யாக்கோபியோ நான் நேசிக்கிறேன் என்றார். ஏன் ஏசாவை வெறுக்கிறார் என்றால், ஏசாவுக்கு அந்த தகுதி கொடுத்தும், அந்த முதல் மகன் என்கிற அந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டும் அவன் அதை உதாசீனப்படுத்துவான் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில நீங்க பொருத்தி பார்க்கணும். நம்மை தேவன் அழைக்கிற பொழுது, நான் இப்படித்தான் நடப்பேன், அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் செய்வேன் என்று முரட்டாட்டம் கலகமும் செய்கிற பொழுது தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அதனாலதான் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் மட்டுமல்ல, அவர் நம்மை யார் என்று அறிந்திருக்கிறவர். நம்முடைய நினைவுகளை, சிந்தனைகளை தூரத்தில் இருந்து அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார்.
பாருங்க, நம்முடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய யோசனைகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய செய்கைகளை அறிந்திருக்கிறார். ஒருவன் தாய் வயிற்றிலே பிறப்பதற்கு முன்பாகவே அவனுடைய பெயரையும் அவனுடைய உருவத்தையும் அவன் இந்த இடத்திலே பிறப்பான் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமேன். இன்னும் ஒரு 100 வருடம் கழித்து ஒரு குழந்தை பிறக்குமானால் அந்த குழந்தை என்ன பெயர், அது யாருடைய தகப்பன், யாருக்கு மனைவிக்கு பிறந்தது, யாருக்கு அவருடைய பிள்ளைகள், அது அதனுடைய சந்ததி என்ன, அந்த பிள்ளை என்ன படிப்பான், எப்படி நடந்து கொள்வான், எப்படி அவனுடைய மரணம் இருக்கும், எப்படி அவனுடைய ஜீவியம் இருக்கும் என்று எல்லாவற்றையும் அறிந்த தேவனும். இப்பொழுதுதான் நம்மையும் அங்கே உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் முன்குறித்திருக்கிறேன் என்றார். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம் என்றால் நம்முடைய ஜீவியம் தேவன் விரும்புகிற ஜீவியமாக இருக்கிறதா, அந்த பலவானுடைய ஜீவியமாக இருக்கிறதா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மை விட பலவான் ஆகிய நம்ம மனிதர்களாக இருக்கிறோம். பிசாசுக்கு அங்கே நம்மை விட அதிக பலன் உள்ள இருக்கிறது. அதனாலதான் அங்கே 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறப்போ, அங்கே உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன், அவன் யாராமோ நம்முடைய எதிராளி, அவன் நம்மை திருட வந்திருக்கிறவன், நம்முடைய சத்துருவாக இருக்கிறான். அப்போ அந்த சத்துரு அவன் அதிக பலன் உள்ளவனாக இருக்கிறான். அதனாலதான் அங்கே எபேசியரில் நாம் வாசிக்கிறப்போ அங்கே அவனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக நீங்கள் சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆயுதத்தை தான் அங்கே ஆயுதம் தரித்த பலவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே ஹெல்மெட் என்று சொல்லப்படுகிறது, தலைச்சீரா. இங்கே மார்க்கவசம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு இடுப்பிலே பெல்ட் என்று சொல்லப்படுகிறது, காலிலே பாதரட்சை என்று சொல்லப்படுகிறது, கைகளிலே வாள். இப்படி ஒவ்வொரு பட்டயங்களை அது வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பட்டயம் எதற்கு பயன்படுத்த வேண்டும். அப்ப நம்ம அரண்மனையை காக்கிறவர்கள் என்றால் அந்த ஆயுதம் தரித்தவர்களாக இருக்கிறோமா? நம்ம கையில கொடுக்கப்பட்ட அந்த பட்டயம் தீட்டப்பட்டு இருக்கிறதா? நம்ம கையில கொடுக்கப்பட்ட அந்த அறிவாலும் அந்த ஈட்டியும் அது கூர்மையாய் இருக்கிறதா, அல்லது பயன்படுத்தப்படாமல் இருக்கிறதா என்று நம்ம இன்னைக்கு தேவ சமூகத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே வாழ வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள உப்புவாய் இருக்கிறார். அப்ப நீங்க பலவானாக இருக்கிறீர்கள். ஏன்னா தேவன் பலவானா இருக்கிறார். பிசாசனுடைய தலையை நசுக்கின பலவானவர், பிசாசை ஜெயங்கொண்டவர் அவர். நான் ஜெயங்கொண்டது போல நீங்களும் ஜெயங்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம ஜெயங்கொள்ள வேண்டுமானால் நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை நாம் அங்கே தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதை கையாள தெரிய வேண்டும். வெறும் என்னிடத்துல அங்கே மண்வெட்டி இருக்கிறது, பட்டயம் இருக்கிறது, அருவாள் இருக்கிறது, ஈட்டி இருக்கிறது, என்னிடத்திலே தலைச்சீரா இருக்கிறது என்று சொல்லி அதை பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது நம்முடைய எதிராளி நம்மை மேற்கொண்டு விடுவார். நீங்க தலைச்சீரா இல்லாமல் வெளியே சென்றால், அதனாலதான் கவர்மெண்ட் சொல்லுது ஹெல்மெட் அணிங்க. பைபிள் சொல்லுது ஹெல்மெட் என்னது, தலைச்சீரா என்ன சொல்லி இருக்கு வேதத்துல, வாசிங்க, எபேசியர்ல வாசிங்க, வாசிப்போம், எடுத்து சீக்கிரம் வாசிக்கலாம். ரட்சண்யம், தேவன் தான் ரட்சண்யம். அப்ப தேவனுங்களோடு கூட அந்த ரட்சண்ய காரணர் அவர். கர்த்தரின் ரட்சண்யமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லும். அப்ப தேவன் நம்முடைய தலையிலே, தேவன் தலையாக இருக்க வேண்டும். அப்ப இந்த தலையிலிருந்து தான் எல்லா சிந்தனைகளும் வருகிறது. அப்ப தேவ சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்ப அந்த சிந்தையை மாம்ச சிந்தையாக மாற்றத்தான் அவன் என்ன செய்கிறான். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா அங்க வேதத்திலே இசபோத் என்று சவுலுடைய பேரன் இருப்பான். அங்கே அவனை கொன்று போட வருகிறவன் முதலாவது அவனுடைய தலையை வெட்டி போடுகிறார். அந்த தலையை வெட்டி தாவீதினிடத்திலே கொண்டு போய், இப்படி சவுல் உனக்கு விரோதமாய் வந்தாரே, இதோ சவுலுடைய பேரனாகிய இசபோத்தை நாங்கள் கொன்று போட்டு
அவன் தலையை கொண்டு வந்திருக்கிறோம் என்று கொண்டு அவனுடைய கையிலே கொடுக்கிறான். அந்த இருவரையும் அங்கே தாவீது கொன்று போடுகிறான். அவன் ஒரு நீதிமான் என்கிறார். இசபோத் ஒரு நீதிமான் என்று சொல்லுகிறார். அந்த இசபோத் தான் அங்கே நீங்க 2 சாமுவேல்ல நீங்க வாசிக்கிறப்ப அவன் செய்கிற காரியங்கள், அவன் தாவீதுக்கு விரோதமாக செய்தாலும் தாவீது அவனை குறித்து அவன் ஒரு நீதிமான் என்று சொல்லுகிறான். அப்ப நம்முடைய ஜீவியமானது ஒரு நீதிமானுக்கேற்ற ஜீவியமாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை குறித்து, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்முடைய சபையில் இருக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய ஜீவியத்தை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். தாவீது அங்கே சாட்சி சொல்லுகிறார். நீங்க வாசிங்க 2 சாமுவேல்ல எடுத்தொரு சீக்கிரம் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசித்தீர்களா? சீக்கிரம் வாசித்து செய்திக்குள்ள வாசிக்கலாம். கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோன் குலத்தண்டையும் தூக்கி போடவும் தன் கட்டளையிட்டான். அதற்கு முன்னான வசனத்தை வாசிக்கலாம். தமது வீட்டிற்குள் தமது படுத்திருந்து நீதிமானை கொலை செய்து கொள்ளாத மனுஷருக்கு ஆக்கினை செய்ய வேண்டும். நான் அவருடைய இரத்த பலியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி கொன்று போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குலத்தண்டையிலே பாருங்க. அந்த கொன்று போட்டவர்களை தாவீது என்ன செய்தான்? அவர்களை கையையும் காலையும் வெட்டி போடுறாரு தனித்தனியா. ஏன் கையையும் காலையும் வெட்டுறாங்கன்னா, நீங்க திருட வருகிறோன்னு பாத்தீங்கன்னா முதல்ல உங்க என்ன செய்வான்? கையைத்தான் கட்டி போடுவான். 2வது எது செய்வான்? உங்க காலை கட்டி போடுவான். அதனாலதான் கைகளுக்கு விலங்கிட்டு கால்களுக்கு விலங்கிட்டு திருடர்களை கொண்டு போவாங்க. ஒரு சில தீவிரவாதிகள்லாம் பாத்தீங்கன்னா கையுக்கும் காலுக்கும் விலங்கு போடுவான். ஏனென்றால் அவன் என்ன செய்து விடுவான்? இல்லாட்டி அங்கே கூட நிக்கிற அந்த அதிகாரிகளை அல்லது அந்த கூட நிக்கிற அந்த விசாரிப்புக்காரரை கொன்று போடுவான். கையில மூஞ்சியில குத்துவான், அல்லது கையில் ஏதாவது ஆயுதத்தை எடுத்து குத்தி அவர்களை கொன்று போடுவான், அல்லது கால்களை நீங்கள் கட்டாமல் விட்டால் ஓடி போவான். ஒரு சில திருடர்கள் பார்த்தீங்கன்னா விசாரிக்க கொண்டு போறப்ப கை காலில் விலங்கு போடாம கூட்டிட்டு போவாங்க, ஒரே ஓட்டமா ஓடி விடுவோம். அதனாலதான் பாருங்க, கைகளையும் கால்களையும் கட்டி போடுகிறது. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பலவான் என்ன செய்வானாமா? மேற்கொள்ளாதபடி. வாசிங்க அந்த 22ஆம் வசனத்தை, லூக்கா 11:22. அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாயாகில் சகல ஆயுத உருகத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய பங்கிடுவான். நீங்க அதனுடைய உள்ளர்த்தம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் கொண்டு போய் விடுவான். எப்படி கொண்டு போவான்னா, உங்களை மேற்கொள்ளுவான். கைகளை கால்களை கட்டி போட்டு மேற்கொள்ளும். அதைத்தான் நீங்க சிம்சோனுடைய வாழ்க்கையில பாக்குறப்போ, அங்கே 17ஆம் அதிகாரத்துல, நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அவனுடைய கைகளையும் கால்களையும் கட்டி அவனுடைய தலைகளை சிரைத்து, ஏனென்றால் அவனுடைய தலைமுடிதான் என்னது, நாசிரேய விரதத்திற்காக அங்கே அவன் தலைமுடி பெண்களை போல, பெண்கள் ஒரு ஜடை தான் போடுவாங்க, இவன் 7 ஜடை போட்டிருப்பான். அவ்வளவு தூரம் அவனுடைய தலையிலே மயிர் இருக்கும். தேவன் அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அவ்வளவு பலத்தை கொடுத்தார். அந்த சிம்சோன் தான் அங்கே எலும்பு கழுதையினுடைய தாடை எடுத்து 1000 பேரை கொண்டான். அப்படிப்பட்ட பலசாலியை அவன் தலை மயிர் சிரைத்து, அவன் கண்களை பிடுங்கி, அவன் கைகளையும் கால்களையும் கட்டி அவனை முடிவிலே கொன்று போடுகிறதை நம்ம பார்க்க முடியாது. சிம்சோன் எவ்வளவு பெரிய வல்லமையான மனிதன். அவன் என்ன செய்தான்? ஒரு பெலிஸ்திய ஸ்திரீமே ஆசைப்பட்டு, தாய் தகப்பன் சொல்றாங்க, அந்த நீ ஏன் போய் விருத்த சேதனம் இல்லாத அந்த மனுஷனை போய், அந்த பெண்ணை போய் திருமணம் செய்து கொள்கிறாய் என்று சொல்லும் பொழுது, அவள் என் கண்ணுக்கு பிரியமாய் இருக்கிறாள்.
இன்னைக்கு அநேகர் அப்படி விழுந்து போகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. முடிவிலே அவன் கைகள் கால்கள் கட்டப்பட்டு அவன் தலைமயிர், அதற்கு முன்பாக அதிகாரத்திலே பார்த்தீர்கள், அவனுடைய தலைமயிர் இருக்கிறப்போ அவனை எப்பொழுதெல்லாம் கைகளை கால்களை கட்டி போடுகிறார்களோ கர்த்தருடைய பெலன் அவன் எழுந்து அந்த கட்டிலையும் எவ்வளவு தூரம் அந்த புது கயிறு போட்டு கட்டினாலும் ஒரு மனிதனும் அங்கே அவிழ்க்க முடியாதபடி எவ்வளவு சுற்றி சுற்றி போட்டு கட்டினாலும் அவன் ஒரே பலத்திலே அதை உடைத்தெறிந்து விடுவான். அவ்வளவு வல்லமை அவனுக்குள்ளாக இருந்தது. ஆனால் முடிவிலே அவனுடைய தலைமயிர் சிரைத்த பிறகு அங்கே அவன் கண்களும் பிடுங்கப்பட்டு அவன் மரணம் அடைந்து போவதை பார். ஏனென்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பலனை அவன் இழந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப நம்ம பலவானாய் இருக்கிறோம் என்றால் நமக்கு தேவன் கொடுக்கிற அந்த பலனை நாம் இழந்து போகாதபடி உலக இச்சைகளிலே, மாம்ச இச்சைகளிலே, உலகத்திலே காணப்படுகிற மற்ற காரியங்களிலே நாம் இழந்து போகாதபடி நாம் ஆயுதம் தரித்த பலவான்களாக அரண்மனையை காக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மண்வெட்டிகளையும் பட்டயத்தையும் அறிவாள்களையும் ஈட்டிகளையும் தீட்டி நாம் ஆயத்தமாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய எதிராளியானவன் நம்மை மேற்கொள்ளுவான். அவன் நம்மிடத்தில் இருக்கிறதை பிடுங்கி கொண்டு போய் மற்றவரிடத்திலே கொடுத்து விடுவான் என்று சொல்லலாம். தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மிடத்திலே தங்கி இருக்க வேண்டும். அதற்கு நம்ம பலனடைய வேண்டும். அங்கே முறுமுறுப்போ அங்கே கசப்பான வேறோ வரவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடும். கர்த்தர் தாமே நம்மை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க நாம் ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிறேங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அந்த அருமையான நேரத்திலே ஒரு பலவான் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறான். உன் பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் விழும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னேன். ஆண்டவரே, உடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவர். இந்த நாட்களில் எங்கள் சரீரங்களில் எத்தனையோ பலவீனம் ஏற்பட்டால் ஏசப்பா நீர் கூட இருந்து எங்களுக்கு பலனை தருகிறது. எங்களுடைய சரீரத்திலே நாங்கள் ஒவ்வொரு ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்தி அதை பட்டதீட்டு வைத்துக் கொண்டு அதை சரியாய் பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரே. ஜெபம் என்கிறது ஒரு பெரிய ஆயுதமாக, அந்த ஜெபத்தை செய்ய முடியாதபடி எத்தனையோ தடைகளை பிசாசானவர் கொண்டு வருகிறான். தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் மாற, அதை போல் ஆண்டவரே உம்மை கனப்படுத்துவர்களாக, உம்மை மகிமைப்படுத்துவர்களாக எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இன்னும் உண்மை உத்தமான இருதயத்தோடு வளர்கிறவர்களாக மாற கர்த்தாவே எங்கள் மேல் இரக்கம் பாரா. செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை அனுப்பி நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த பலனை இழந்து போக, எங்களிலும் பலவான் எங்களை மேற்கொள்ளாதபடி நாங்கள் பட்டை தீட்டப்பட்டவர்களாக இருக்க எங்களுக்கு பலத்தையும் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் தான் உடைய கிருபை எங்களுக்கு தாரவப்பா. தேவ தயவிலும் தேவ கிருபையிலும் வளர, தேவ அன்பிலே நிலைத்திரு ஆண்டவரே, சகோதர ஐக்கியத்திலும் அந்யோன்யத்திலும் வளர ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you. Praise the Lord.